UGTRB English Unit 4 British Literature Waiting for Godotங்கிற பிளேவில் இருந்தா MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Where was Samuel Beckett born? Samuel Beckett இந்த ரைட்டர் எங்க பிறந்தாரு? Foxrock County, Dublin, Ireland. அயர்லாந்துல டப்ளின்ல பிறந்தவர். In what year did Samuel Beckett win the Nobel Prize for Literature? லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் இவருக்கு எப்ப கிடைச்சது? 1969ல கிடைச்சது. In which language was Waiting for Godot originally written? ஒரிஜினலா எங்க ரிட்டன் எழுதப்பட்டது? ஒரிஜினல் லாங்குவேஜ் எது? பிரெஞ்சில தான் வெயிட்டிங் ஃபார் கோடோ முதல்ல அவர் எழுதியிருக்கார். Who coined the term the theater of absurd? இந்த பிளே வெயிட்டிங் ஃபார் கோடோங்கிறது இது வந்து theater of absurdன்னு சொல்லுவோம், எக்ஸ்டென்சியலிசம்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலா இந்த டேர்மை காயின் பண்ணவர் மார்டின் எஸ்லின். மார்டின் எஸ்லின். Which philosopher is considered an important precursor of existentialism? இந்த எக்ஸிஸ்டென்சியலிசத்தோடைய ப்ரீகர்சர் யார்? முன்னோடி யாருன்னா ஜோரன் ஹியர்கஹார்ட் அப்படிங்கிற ஒரு philosopher. What was the title of French version of the play? பிரெஞ்சு வேர்ஷன்ல தான் வெயிட்டிங் ஃபார் கோடோ எழுதப்பட்டது. அந்த பிரெஞ்சு வேர்ஷனுக்கு என்ன டைட்டில் இருந்தது? அண்ட் அட்டெண்டன்ட் கோடோ. அண்ட் அட்டெண்டன்ட் கோடோன்னு எழுதியிருக்காங்க. Where did Beckett move in 1942 after hearing the members of his group were arrested by the Gestapo? இவருடைய குரூப், இவர் மெம்பரா இருக்கார் இல்லையா, அந்த குரூப்ல அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணும்போது அந்த நியூஸ் கேட்கும் போது இவர் எங்க போய் செட்டில் ஆகுறாருன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அன்ஆக்குபைடு ஜோன், யாருக்கும் தெரியாத இடம், பிரான்ஸ்ல போய் அங்க கொஞ்சம் என்ன ஆகுறாரு, செட்டில் ஆகுறாரு. Which Irish writer did Beckett meet in Paris in 1928 and joined his circle? எந்த ஒரு ஐரிஷ் ரைட்டரை இவர் மீட் பண்றாரு பாரிஸ்ல 1928ல அப்படின்னா ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஜேம்ஸ் ஜாய்ஸ். The term the absurd nature of human life was derived from which philosophy? இந்த absurdங்கிற இந்த term எதுல இருந்து வந்ததுன்னா existentialism. இந்த existentialismங்கிறது it is a philosophical movement. இது ஒரு philosophical movement. இதுல இண்டிவிஜுவல் ஃப்ரீடத்தை பத்தி பேசுவாங்க, சாய்ஸை பத்தி பேசுவாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி, the meaning in life இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் existentialism. இதுல இருந்து வந்ததுதான் the absurd. What is the subtitle of Waiting for Godot? The Waiting for Godot உடைய subtitle a tragic comedy in 2 acts. A tragic comedy in 2 acts. In which year was the first production of the play in Paris? Parisல எப்ப இது first produce பண்ணாங்க? 1953. Which novel by Beckett was not mentioned as a part of his major prose trilogy? ட்ரிலஜிங்கிறது 3 ஒர்க் ஒன்னா சேர்ந்து பப்ளிஷ் பண்றது. இந்த ஆப்ஷன்ல எது வந்து அவர் பப்ளிஷ் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. எது ட்ரிலஜில வரல அப்படின்னா மர்ஃபிங்கிறது அவருடைய ட்ரிலஜில வரல, மத்த 3 அவருடைய ட்ரிலஜில இருக்கு. How is the setting of Act 1 described? Act 1 வந்து அதனுடைய செட்டிங் எப்படின்னா a country road, a tree evening, ஒரு ஈவினிங் டைம்ல அந்த கண்ட்ரி ரோட்ல அந்த மரத்துல அடியில வேலை அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. So அதுதான் செட்டிங். A country road, a tree evening. What is the very first line of the play spoken by Eastragen? Eastragen பேசின அந்த லைன், வெரி ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா nothing to be done, nothing to be done, எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட்டிங் ஃபார் டு மீட் காட், வெயிட்டிங் ஃபார் கோடோ. கோடோங்கிறது காட். What is Eastragen trying to do at the beginning of the play? ஈஸ்ட்ரஜன் அந்த பிளேவினுடைய தொடக்கத்துல அவர் என்ன பண்றாரு? Take off his boot. Take off his boot. What is Vladimir's nickname for Eastragen? விளாடிமிர் ஈஸ்ட்ரஜனுக்கு என்ன நிக்நேம் வச்சிருக்காருன்னா கோகோ. What is Eastragen's nickname for Vladimir? ஈஸ்ட்ரஜன் விளாடிமிருக்கு என்ன நிக்நேம் வச்சிருக்காரு அப்படின்னா டிடி. Vladimir tells Eastragen a story about 2 thieves crucified alongside whom? Jesus.
இப்போ ஈஸ்ட்ரஜன் வந்து ஈஸ்ட்ரஜனுக்கிட்ட விளாடிமிர் வந்து அந்த குரூசிஃபிகேஷன் ஸ்டோரியை வந்து நரேட் பண்றாரு. ஜீசஸ் எப்படி கடைசியா குரூசிஃபை பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் அறையும் போது 2 திருடர்கள் பக்கத்துல, ஒரு கொள்ளைக்காரனும் திருடனும் இன்னொரு திருடனையும் ஏசு கிறிஸ்துவ நடுவுலையுமே வச்சு சிலுவையில் அறைந்தாங்க. ஸோ அதை தான் சொல்றாங்க. According to Vladimir, how many of the 4 evangelists claim one of the thieves was saved? Only one. 2 பேர் சிலுவையில் அரைஞ்சாங்க இல்லையா ஜீசஸ் கிரைஸ்ட் கூட. அதுல ஒருத்தன் வந்து இஸ் ரெக்கன்சைல்டு. அவன் அவனுடைய பாவத்தை அறிக்கையிடுறான், அந்த இடத்துல அவன் ரெக்கன்சைல் ஆகுறான். ஸோ அப்போ அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் அவனை பார்த்து என்ன சொல்லுவார்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், சொர்க்கத்தில் இருப்ப அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் ஒன்லி ஒன். What does Estrogen say? He remembers about the holy land. ஈஸ்ட்ரஜன் வந்து என்ன சொல்றாரு, அவர் எப்படி அந்த ஹோலி லேண்ட், அந்த புனிதமான பூமியை, சொர்க்கத்தை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்றாரு, எப்படி அவருக்கு அந்த ஞாபகம் வருதுன்னா, பைபிள்ல கலர்டு மேப்ஸ், பைபிள்ல மேப் இருக்கு. ஸோ அதில் கலர்ல இருக்கிறதுனால அதை அந்த ஞாபகத்தில் வச்சு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. What does Vladimir offer Estrogen to eat first in Act 1? விளாடிமிர் ஈஸ்ட்ரஜனுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாரு? டர்னிப், ஃபிஷ்ஷை கொடுக்குறாரு. What does Estrogen eventually eat and say, I will never forget this? A carrot. How does Boso drive Lucky onto a stage? அந்த போசோன்னு ஒரு கேரக்டரு, லக்கின்னு இன்னொரு கேரக்டர். அந்த போசோ லக்கியை எப்படி கொண்டு வந்தாரு ஸ்டேஜுக்கு அப்படின்னா, with a whip and a rope around Lucky's neck. ஒரு நாயை கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்திருக்காரு. What does Lucky carry for Boso? லக்கிங்கிறவன் அந்த போசோவுக்காக என்ன கொண்டு வரான், என்னதை சுமந்துக்கிட்டு வரான்? A heavy bag, a folding stool, a picnic basket and a coat. What does Boso call Lucky during their first encounter? Boso Lucky என்னன்னு சொல்லி கூப்பிடுறான்? A pick. What does Boso eat in front of Vladimir and Estrogen? விளாடிமிருக்கு முன்னாடி ஈஸ்ட்ரஜனும் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னாடி போசோ என்னத்தை சாப்பிட்றான்? சிக்கன் அண்ட் வைன். சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், சிக்கன் வைன். What does Estrogen ask Boso for after Boso finishes his meal? போசோ நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரஜன் அவன்கிட்ட என்ன கேட்கிறான்? மிச்ச மீதியாவது கூடுறா, அந்த எலும்பாவது கூடுறா, நாங்க அதையாவது கடிச்சு சாப்பிட்டு பாக்குறோம் அப்படிங்கிறான். லெஃப்ட் ஓவர் சிக்கன் போன்ஸ். லெஃப்ட் ஓவர் சிக்கன் போன்ஸ். What does Lucky do when Estrogen tries to wipe his tears? Kicks Estrogen violently in the chin. எட்டி உதைக்கிறான் தாடையிலே. What must Lucky wear on his head before he can think? அவன் யோசிச்சானாவே என்னத்தை போட்டுக்குவான்? கேட் எடுத்து தலையில மாட்டிக்குவான், தொப்பி எடுத்து தலையில மாட்டிக்குவான். How does it describe Lucky's thinking speech? Long nonsensical speech marked by repeated syllable. பேச ஆரம்பிச்சானா சிலபலை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அகாடமிய அகாடமி அப்படிங்கிற மாதிரி சொல்றது. What is the repeated syllable in Lucky's speech mentioned? First, academy. Next question. What does Boso realize he has misplaced before he leaves in Act 1? Act 1ல போசோ என்ன ரியலைஸ் பண்றான், என்னத்தை மிஸ் பண்ணிட்டான்? His watch. Who enters at the end of Act 1? அந்த Act 1 முடிவுல யாரு வந்தது? A boy, ஒரு பையன் வரான். என்ன சொன்னான்? இன்னைக்கு கோடோ வரல, நாளைக்கு வருவார் அப்படின்னு சொன்னான். What message does the boy deliver from Mr. Godo? Godo will not come today, but surely tomorrow. இன்னைக்கு அவர் வரல, நாளைக்கு வருவார். What do Vladimir and Estrogen do after the boy leaves and the curtain falls on Act 1? அந்த பையன் போனதுக்கு அப்புறம் அந்த curtain first act முடியுது. அப்ப Vladimir and Estrogen என்ன பண்றாங்க? They do not move. அவங்க அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. What word does Estrogen use to describe the situation when nothing happens, nobody comes, nobody goes? ஒண்ணுமே நடக்கல, யாரும் வரல, யாரும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன அந்த சிச்சுவேஷன் எப்படி அவன் டிஸ்கிரைப் பண்றான் அப்படின்னா, இட்ஸ் awful. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன், awful அப்படிங்கிறான்.
What has changed about the tree in Act 2? Act 2ல அந்த ட்ரீல என்ன சேஞ்ச் இருந்தது அந்த மரத்துல? It has 4 or 5 leaves. அந்த மரத்துல 4 அல்லது 5 இலைகள் வந்து வளர்ந்தது. What does Vladimir do at the start of Act 2? Act 2ல Vladimir என்ன பண்ணாரு? He enters and sings a song about a dog. ஒரு நாயை பத்தி அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வராரு. What does estrogen claim happened to him the previous night? முதல் நைட் என்ன நடந்ததுங்கிறத அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, he was beaten by 10 people. 10 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான். What is different about Boso when he returns in Act 2? Act 2ல போசோ வரும்போது என்ன நடந்தது? போசோ கிட்ட என்ன வித்தியாசம் இருந்தது அப்படின்னா, he was now blind. போசோ என்ன ஆயிட்டான்? இப்போ blind ஆயிட்டான். What is different about Lucky when he returns in Act 2? He is now mute. அவன் அமைதி ஆயிட்டான் Lucky. What happens when Boso and Lucky enter in Act 2? அவங்க ரெண்டு பேரும் உள்ள வரும்போது எப்படி இருந்தது? They fall to the ground and cannot get up. கீழே விழுந்துட்டாங்க, அவங்களால எந்திரிக்க முடியல. What are the final 2 lines of the play? இந்த playல last line என்ன? Vladimir, well, shall we go? Estrogen, yes, let's go. அப்படின்ற நம்ம போலாமான்னு விளாடிமிர் கேட்குறான். சரி போகலாங்கிறானுங்க. ஆனாலும் they do not move. அவனுங்க அந்த இடத்த விட்டு நகரல. What does Estrogen compare himself to when Vladimir says he can't go on with bare feet? ஈஸ்ட்ரஜன் அவனை யாரோட கம்பேர் பண்றான்னா கிரைஸ்டோட கம்பேர் பண்றான். ஜீசஸ் கிரைஸ்டோட கம்பேர் பண்றான். அவரு வெறும் காலால நடந்தார் அப்படிங்கிற மாதிரி. What does the tree symbolize in the appreciation section? இந்த ட்ரீங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுது? Both a potential place of death, a sign of hope. அது வந்து பாத்தீங்கன்னா மரத்துல வந்து என்ன பண்ணலாம்? ஹேங்கிங், தூக்கு போட்டு தொங்கலாம். the place of death. ஏன்னா ஜீசஸ் கிரைஸ்டையுமே அந்த மரத்தை சிலுவையில தான் அரைஞ்சாங்க. ஸோ மரத்துல தான் தொங்க விட்டாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் டெத்ன்னு சொல்லலாம். ஏ சைன் ஆஃப் ஹோப். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் வளருது, ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஸோ சைன் ஆஃப் ஹோப் அப்படின்னு நம்ம சொல்லணும். What does Teddy say to give the impression they exist? We always find something to give us the impression we exist. ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிட்டு தான் இருக்கோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை இம்ப்ரெஷன், அதை நமக்குள்ள அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. பி ஆன்சர். What does Vladimir say? The air is full of our cries. இந்த காற்று முழுவதும் நம்மளுடைய அழுகை இருக்கு அப்படிங்க. Vladimir calls people a bloody ignorant apes. B answer. apesனா மனித குரங்குகள். இப்ப கொஸ்டின்ஸ் வந்து இந்த அசர்ஷன் ரீசன் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூற்று காரணம். Waiting for Godot was originally written in English and later translated into French by Samuel Beckett. Waiting for Godotங்கிற ஒர்க் பிளே ஒரிஜினலா இங்கிலீஷ்ல எழுதப்பட்டது, பின்னாடி தான் வந்து பிரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. தப்பு. ஒரிஜினலா பிரெஞ்சில் தான் எழுதப்பட்டது. அப்ப அசர்ஷனே தப்பு. Beckett took his bachelor's degree in French and Italian at Trinity College, Dublin, and later lived in Paris. Correct. அப்போ assertion வந்து false, reason வந்து correct. D answer. Next question. The play is subtitled A Tragic Comedy in 2 Acts. Correct தான். It utilizes comic elements like music hall routines and non-sequiturs to express a tragic futility of a human condition. காமிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்கு, அதுக்குள்ளே வந்து அந்த எக்ஸ்பிரஸ் ஹியூமனுடைய கண்டிஷன், இந்த டிராஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரெண்டுமே ரைட்டு தான். ஏ ஆன்சர். போத் அசர்ஷன் ரீசன் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இந்த மாதிரி மேட்ச் இட்டாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூட்ஸ், ரா, டர்னிப், ஹெவி பேக் அண்ட் ஸ்டூல், விப். ஃபர்ஸ்ட் வந்து பூட்ஸ், அது வந்து என்னது? அவன் ஈஸ்ட்ரஜன் வந்து டேக் ஆஃப் ஹிஸ் பூட்ஸ், இப்போ ஈஸ்ட்ரஜன். ரா டர்னிப் சாப்பிடுறது விளாடிமிர். ஹெவி பேக் அண்ட் ஸ்டூல சுமந்துக்கிட்டு வந்தவன் லக்கி, அவனை சாட்டையில் அடிச்சுக்கிட்டு வந்தவன் விப் பண்ணவன் போசோ. ஃபர்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஈட்டிங் சிக்கன் அண்ட் வைன், சாப்பிட்டவன் போசோ.
Kicking estrogen in the chin. Estrogen எட்டி உதைச்சவன் lucky. Dreaming and having nightmares. அப்படி இருந்தது estrogen. Telling the story of two thieves. Vladimir. Second option. இந்த செகண்ட் ஆக்ட்ல ட்ரீ அப்படிங்கிறது எதை குறிக்குது? as 4 or 5 leaves. அதில் 4 அல்லது 5 இலைகள் இருந்தது. போசோ becomes blind ஆயிட்டாரு. லக்கி becomes mute ஆயிட்டாரு. the boy claims he was not there yesterday. நேத்து வந்த பையன் நான் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற பையன் சொல்றான். ஆக்ட் 1ல இருந்த பையன் ஆக்ட் 2ல நான் இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த வீடியோவில் வெயிட்டிங் ஃபார் கோடோங்கிற பிளேவில் இருந்தால் எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க, ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இன்பாக்ஸில் மெசேஜ் போடாதீங்க, வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.